தாவேகா தலைவர் விஜய் சிஎம்மாக பதவியேற்ற பிறகு ஆதி திராவிடர் நலத்துறையை வந்து சமூக நீதித்துறை அப்படின்னு மாற்றிட்டார். ஸோ இதற்கு ஒரு பக்கம் ஆதரவும் ஒரு பக்கம் எதிர்ப்பும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போ இல்லை, ஓகேங்களா. அந்த மினிஸ்டர் கேபினெட்டில் இவர் ஜாயின் பண்ணார் பார்த்தீங்களா, விசிகா வன்னியரசு, அப்போயே வந்து சமூக நீதித்துறை அமைச்சர் அப்படின்னு தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அஃபிஷியலாக ரீசெண்டாக ஒரு 10 days பிஃபோர் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அந்த டைம்லலாம் விசிகாட்ட வந்து பெரிய எதிர்ப்பு வரலை. இன்ஃபேக்ட் விசிகாவை சேர்ந்த அமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சராக மாறி இருக்கார் பாருங்கள், வன்னியரசு, அவர் கூட இதை வரவேற்று தான் பேசினாரே தவிர இதுக்கு அப்போஸ் பண்ணலை. ஆனால் இந்த ஹிஸ்டரி தெரிஞ்ச பலருமே வந்து இதை அப்போஸ் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. ஆதி திராவிடர் நலத்துறை தான் கரெக்டு, சமூக நீதித்துறை கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் சமூக நீதித்துறை அப்படின்னிங்கன்னா அது ஒரு இன்க்ளூசிவாக எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு விஷயமாக மாறும். ஆனால் ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா தான் குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை நம்மளால் செய்ய முடியும். அதனால் ஆதி திராவிடர் நலத்துறை தான் கரெக்டு அப்படின்னு பேச ஒரு கேங் இருந்தாலும், இன்னும் ஏன் பிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, சமூக நீதித்துறை அப்படின்னா எல்லாத்துக்குமே சேர்ந்த மாதிரியான ஒரு விஷயம் தானே அப்படின்னு தாவேகா ஆதரவாளர்களும் தாவேகாவினரும் பேச ஆரம்பித்தாங்க. இங்கே திருமாவளவனோட ரோல் என்ன அப்படிங்கிறது முக்கியம். ஏன் அப்படின்னா, எல்லோரும் விஜயை பார்த்துட்டு அப்படியே நேராக திருமாவை பார்த்தாங்க. ஏன்னா இந்த ஹிஸ்டரியை நல்லா தெரிஞ்ச திருமாவளவன் என்ன ரியாக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமாக இருந்துச்சு. அவர் இந்த ஆதவனில் ஒரு காமெடி வருமே, லைவ் ரிலே கொஞ்சம் டிலே அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் டிலே ஆனாலும் இப்போ அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. திரும்ப ரீகன்சிடர் பண்ணுங்கள், சமூக நீதித்துறை வேண்டாம், ஆதி திராவிடர் நலத்துறையே வைங்க அப்படின்ட்டு அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. பட் எனிவே திருமாவளவன் இது குறித்து பேசிட்டார். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்டரி என்ன, இது ஒவ்வொரு வருஷமும் என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னு பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1890 சென்னையில் ஆதி திராவிடர் மகாஜன சபை தொடங்கப்பட்டுச்சு, ஓகேங்களா. அப்போ அது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கிடையாது, ஒரு ப்ரைவேட்டாக வந்து ஆதி திராவிடர் மகாஜன சபை அப்படின்னு ஒன்று உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஆதி திராவிடர் அப்படின்னா என்னென்னா, இங்கே இருக்க மக்கள், தென்னிந்திய மக்கள் எல்லாருமே திராவிடர் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆதினா மூலம், அதுதான் ஆரம்பம், ஓகேங்களா. ஸோ 1892 அயோத்திதாசர் வரார். அவர் வந்து பறையர் உள்ளிட்ட சொற்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆதி திராவிடர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை முன் வச்சார். 1922 மார்ச் 15, ஓகேங்களா, MC ராஜா மதராஸ் சட்டமன்றம், அப்போ நீதி கட்சியோட ஆட்சி. அப்போது ஆதி திராவிடர் என்னும் பெயரை பல்லர் பறையர் உள்ளிட்ட சமூகங்களுக்கு பரிந்துரைத்து மசோதா கொண்டு வந்தார். 1922 மார்ச் 25, ஓகேங்களா, அதே மாதம் 25 GO நம்பர் 817 மூலம் ஆதி திராவிடர் சொல் அரசு பதிவுகளில் அதிகாரப்பூர்வமாக்கப்பட்டது. 1922 எழுத்தாளர் பெருமாள் பிச்சை, அவர் ஆதி திராவிடர் வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகமும் எழுதினார். ஸோ ஆதி திராவிடர் அப்படிங்கிற சொல் வந்து இன்றைக்கி கொண்டு வந்த சொல் இல்லை பெரியார் கொண்டு வந்த சொல் கிடையாது. பெரியாருக்கு முன்னாடியே இங்கே வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அயோத்திதாசர் பண்டிதர் எல்லாருமே அந்த ஆதி திராவிடர் அப்படிங்கிற சொல்லை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, திராவிடர் அப்படின்னாலே அது வந்து பெரியார்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் இங்கே இருக்குது. அந்த சொல்லை பெரியாரும் பயன்படுத்தினார், அவ்வளவுதானே தவிர அவர் ஒன்றும் உருவாக்கலை. இது வந்து ஒரு துறையாக எப்படி உருவாச்சு, இதுக்கு பின்புலம் என்ன அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இல்லைங்களா. அதையுமே பார்ப்போம். 1947 மார்ச் 24க்கு பின்னாடி, ஓகேங்களா, இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் ஹரிஜன் நலத்துறை மதராஸ் மாநிலத்தில் அமைக்கப்பட்டது. ஹரிஜன் நலத்துறை, அதில் இலவச கல்வி, விடுதி வசதிகள் எல்லாமே தொடங்கப்பட்டுச்சு. அப்போ வந்து ஆட்சியில் இருந்தது இந்திய தேசிய காங்கிரஸ். ஹரிஜன் அப்படிங்கிற சொல்லு தான் ஆதி திராவிடராக மாறுச்சு. ஏன் ஹரிஜன் அப்படிங்கிற சொல்லு ஆதி திராவிடராக மாறுச்சு அப்படின்னா, நீங்கள் ஹரிஜன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வர்ணாசிரமம் என்னும் இந்து மத கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா, மக்களை வந்து பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் அப்படின்னு பிரிக்குது, ஓகேங்களா. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தொழில் சார்ந்து அவங்க எண்ணங்கள் சார்ந்து பிரிக்கிறோம் அப்படின்னு பேசுகிறாங்க. இதில் அடங்காத 5வது ஒரு வகை இருக்குது, அதுதான் ஹரிஜன். இந்த ஹரிஜன் அப்படிங்கிறவங்க தான் பின்னாடி வந்து பட்டியல் மக்களை தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு பேசப்பட்டாங்க. இந்த ஹரிஜன் மக்களை
என்ன பண்ணுறாரு அப்படின்னா தெய்வத்தின் குழந்தை அப்படின்ற ஆஸ்பெக்டில் இவங்க வந்து இந்த புனிதப்படுத்த ஆரம்பித்தாங்க இந்து மத நம்பிக்கையாளர்கள். இந்த புனிதப்படுத்துதல் அப்படின்னா என்னென்னா, அவங்க கீழ்மையாக இருந்தாலும் நீங்களாம் கடவுளின் பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களாம் புனிதப்படுத்தி அங்கேயே இருக்க வைக்கிறது. ஓகேங்களா. இதை வந்து அம்பேத்கர் கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்தார். அது எப்படி நீங்கள் இந்த தீண்டாமையை ஒழிக்காமல், சாதி மத கோட்பாடுகளை ஒழிக்காமல் நீங்கள் வந்து ஹரிஜன் மக்களை எப்படி நீங்கள் ஒன்றா சேர்த்துக்க முடியும், வாய்ப்பே இல்லைன்ட்டு அம்பேத்கரும் வந்து அதை கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் இந்த ஹரிஜன் அப்படிங்கிற சொல்லை வந்து நீக்கணும் அப்படிங்கிற குரல் எழுப்பப்பட்டுச்சு. பேக் டு த பாயிண்ட், விஷயத்துக்கு வருவோம். 1949 ஃபஸ்ட்டு தலித் அமைச்சர் பரமேஸ்வரன் நியமிக்கப்பட்டார். அப்போ வந்து ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ், குமாரசுவாமி ராஜா ஆட்சி. 1954 கக்கன் 2வது தலித் அமைச்சர். அப்போ ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ், கே காமராஜ் சிஎம்மாக இருந்தார். 1957 ஹரிஜன் நல இயக்குனர், கல்வி சலுகைகளை தேசிய அளவில் நீட்டிக்க பரிந்துரைக்கப்பட்டது. ஓகேங்களா. ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். 1961 நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் SC STக்கு நில ஒதுக்கீடு, ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். 1969 72 வரைக்கும் இந்த பீரியடில் இவர் கலைஞர் கருணாநிதி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹரிஜன் நலத்துறை அப்படிங்கிற பேரை ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை என நிர்வாக ரீதியாக மாற்றி இருக்கலாம் அப்படின்ட்டு எழுத்தாளர் கண்ணன் வந்து சொல்கிறார். கலைஞர் இதை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு எழுத்தாளர் கண்ணன் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு நம்மக்கிட்ட ப்ரூஃப் இல்லை, கலைஞர் இதை பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது நம்மகிட்ட ப்ரூஃப் இல்லை. பட் அந்த டைமிங்கில் வந்து DMK ரூலிங், கலைஞர் கருணாநிதி சிஎம். 1974 தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டு கழகம். ஓகேங்களா. அது வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அப்போது சிஎம்மாக இருந்தது கலைஞர் கருணாநிதி. ஸோ அஃபிஷியலாக அவர் ஆதி திராவிடர் அப்படிங்கிற நேமை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. 1981 மார்ச் 21, ஓகேங்களா. அப்போ வந்து யாருன்னா எம்ஜிஆர் வந்து சிஎம்மாக இருக்கார். அவர் ஆட்சியில் வந்து ஒரு GO பாஸ் பண்ணுறாங்க. GO MS நம்பர் 198 SWD மூலம் அரசு முழுவதிலும் ஹரிஜன் சொல் நீக்கப்பட்டு ஆதி திராவிடர் என பொதுவாக மாற்றப்பட்டது. ஓகேங்களா. ஸோ எம்ஜிஆர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நம்மகிட்ட இப்போ ப்ரூஃப் இருக்குது. 1988 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அப்படிங்கிற துறை சமூக நலத்துறையிலேருந்து தனியாக பிரிக்கப்படுது. சமூக நலத்துறை அப்படின்னு பொதுவாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தனியாக பிரிக்கப்படுது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிந்தைய காலம், ஜானகி ராமச்சந்திரன், ஜெயலலிதா இவங்க ப்ரெஷரில் இருக்க அந்த டைமிங்கில் இது வந்து என்ன ஆகுதுன்னா பிரிக்கிறாங்க. 2000 ஏப்ரல் 1 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே இன்னும் 2ஆக உடைக்கிறாங்க. அங்கேருந்து பழங்குடியினர் நலத்துறை தனியாக பிரிஞ்சு போகுது. ஓகேங்களா. அப்போ சிஎம் வந்து கலைஞர் கருணாநிதி. 2001 2006 தனபால் அமைச்சராக நியமனம், உணவு மற்றும் கூட்டுறவுத்துறைக்கு மாற்றம். ஓகேங்களா. பின்னர் மாற்றப்படுறார். அப்போ வந்து யாருன்னா ஜெயலலிதா சிஎம்மாக இருக்காங்க. 2006 2001 வந்து தலித் மக்களுக்கு 3% இடஒதுக்கீடு. ஐ திங்க் அருந்ததியின மக்களுக்கு வந்து 3% ஒதுக்கினார் கலைஞர் கருணாநிதி. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2011 16 அந்த பீரியடில் தனபால் வந்து சபாநாயகராக வரார். துணை சபாநாயகர், பின்னாடி சபாநாயகராக வராரு. ஸோ அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. யார்? ஜெயலலிதா பீரியடில். 2016 to 2021 அமைச்சரவையில் தலித் பிரதிநிதித்துவம் கம்மியாக இருக்குது. 3 பேர் தான் இருக்காங்க. ஓகேங்களா. அப்போ வந்து அதிமுக ரூலிங், பழனிசாமி அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக இருக்கார். 2021 அப்புறம் கைல்வெளி செல்வராஜ், மதிவேந்தன் அவங்களாம் வந்து உள்ளே வராங்க. அப்போ வந்து ஸ்டாலின் வந்து ஆட்சியில் இருக்கார், சிஎம்ஆர். அப்போ வந்து ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கார். 2025 மார்ச்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கேபினெட்டில் தலித் ரெப்ரசன்டேஷன் வந்து 4 இன்க்ரீஸ் பண்ணுறாரு. யார்? ஸ்டாலின். DMK ரூலில் ஸ்டாலின் வந்து கொண்டு வராரு. செழியன் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக போகிறாங்க. 2025 26 ஒரு வழக்கு போகுது. ஆதி திராவிடர் பெயரை பட்டியல் சாதி என மாற்ற வேண்டும் என இப்போ வந்து ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது. சரி, 1922 மசோதாவின் படி ஆதி திராவிடர் அப்படிங்கிற பேருக்கு கீழே என்னென்ன சாதிகள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பட்டியல் வந்திருக்கு. இது வந்து கரெக்டான டேட்டான்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு அசம்ஷன் தான். பறையர், பல்லர், வள்ளுவர், மாலா, மாதிகா, சக்கிலியர், தோட்டிகர், சேருமான், கொலேயா அப்படிங்கிற சாதிகள் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆதி திராவிடர் அப்படிங்கிற குடையின் கீழ் கொண்டு வராங்க.
இன்றைக்கி என்ன ஸ்டேஜ், சரி இதெல்லாம் விடுங்க, இன்றைக்கி என்ன ஸ்டேஜ் அப்படின்னா, ஆதி திராவிடர் இன்று தமிழ்நாட்டு பட்டியல் சாதியினரை குறிக்கும், அதாவது எஸ்சி அப்படிங்கிற மக்களை வந்து ஆதி திராவிடர் அப்படின்னு குறிக்கிறாங்க. 60க்கும் மேற்பட்ட உள்சாதிகள் அதில் வந்து அடங்குது. ஆதி திராவிடர் நலத்துறை கல்வி உதவித்தொகை, வீடு வசதிகள், TAHDCO மூலம் வேலைவாய்ப்பு, கடன் திட்டங்கள், அட்டூழியங்கள் தடுப்பு சட்ட அமலாக்கம் ஆகியவற்றின் மூலம் இன்றும் செயல்பட்டு வருது. எது? ஆதி திராவிடர் நலத்துறை செயல்படுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கோர்ட்டில் ஒரு கேஸ் வேறு இருக்குது, இந்த பேரை வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரு வழக்கும் நீதிமன்றத்தில் இருக்கிறதால நம்ம அதை பற்றி பெருசாக பேச முடியாது. இந்த சூழலில் தான் என்ன பண்ணியிருக்காரு திருமாவளவன், இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, அரசு வந்து இதை வந்து ரீகன்சிடர் பண்ணணும், சமூக நீதித்துறை அப்படிங்கிறதுல இருந்து திரும்ப ஆதி திராவிடர் நலத்துறைக்கு மாற்றணும் அப்படின்ட்டு. இதே விஷயத்த அமைச்சராக இருக்க வன்னியரசுகிட்ட கேட்கும்போது அவர் வந்து என்ன பண்ணார், இந்த அரசின் முடிவு வந்து ஏற்கத்தக்கது அப்படின்னு பேசிட்டார். அதை வரவேற்கவும் செஞ்சார். திருமாவளவன் ஸ்டார்டிங்கில் அப்போஸ் பண்ணாமல் இத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து பேசுகிறாரு. ஸோ நம்ம ஆரம்பத்திலே பேசின ஒரு விஷயம், ஆதி திராவிடர் நலத்துறை அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட அந்த மக்கள் இருக்காங்க பார்த்திங்களா, ஒரு குறிப்பிட்ட மக்கள், குறிப்பிட்ட சாதியினர், அவங்களுக்கான நலத்திட்டங்களுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு துறை. அதை அதே நேமில் கண்டினியூ பண்ணால் தான் அவங்களுக்கான நலத்திட்டங்கள் வந்து சிந்தாமல் சிதறாமல் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது நம்மளோட வாதம். ஆனால் தாவேக அரசு சமூக நீதித்துறை அப்படின்னு மாற்றினாங்க. சமூக நீதித்துறை அப்படின்னா இது எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு துறையாக இருக்கும். ஸோ எக்கனாமியில் சோசியல் ஸ்ட்ரக்சர்லேயே மேலே இருக்கவங்களும் அந்த துறையின் கீழ் நாளைக்கு சலுகைகளை பெற முடியும். இல்லை அந்த துறை தன்னோட தனித்தன்மையை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சுட்டி காட்டி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, அது வேண்டாம், அது தப்பு, ஆதி திராவிடர் நலத்துறை அப்படியே கண்டினியூ ஆகட்டும் நம்ம பேசினது. இன்றைக்கி திருமாவளவன் அவர் வந்து அதை பேசியிருக்காரு. சரி, நம்ம இதற்கு முன்னாடி 1-2 வீடியோவில் திருமாவளவனை கடுமையாக விமர்சிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா, அவர் வந்து முன்னுக்கு பின் முரண்பாடான கருத்துக்கள் பேசினது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னோம். ஏன்னா அதீத ஜனநாயகம் அவர் கட்சியில் இருக்குது. அவரோட நாலேஜே இல்லாமல், அவர்கிட்ட ஒப்புதல் வாங்காமலே அந்த கட்சியை சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் முடிவெடுக்கிறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. முடிவெடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த குழப்பங்கள் நீடிக்குது. இப்போ சமூக நீதித்துறை அப்படின்னு மாற்றுறத இவர் வன்னியரசு அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து CM விஜயோட டெசிஷன். ஆனால் குறைந்தபட்சம் அதை வரவேற்கிறதுக்கு முன்னாடி தன்னோட கட்சியின் தலைவர் திருமாவளவன்ட்டு அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். இது ஓகேங்களா, இதை அலோவ் பண்ணலாமா, இல்லை ஏதாச்சும் சஜஷன் வைக்கலாமா அப்படின்ட்டு அவர் வந்து பேசியிருக்கலாம். எந்த டிஸ்கஷனும் இல்லாமல் அதை வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதை ஏன் சொன்னேன்னா, இன்றைக்கி திருமாவளவன் ரீகன்சிடர் பண்ணுங்கன்றாரு, அன்றைக்கி வன்னியரசு வரவேற்கிறேன்றாரு. ஸோ இந்த முரண்பாடு ஏன் வந்திருக்கு? விசிக தலைவர் திருமாவளவன் ரீகன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. தாவேக அரசு, ஓகேங்களா, ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு இதை டெஃபினட்டாக ரீகன்சிடர் பண்ணி அந்த துறையின் பேரை ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, அப்போ தான் அந்த மக்கள் வந்து என்ன பண்ண முடியும், இது நமக்கான துறை அப்படின்ட்டு போய் அணுக முடியும். போய் அணுகி நான் அவங்களோட குறைகளை சொல்ல முடியும். பொதுவான பெயர்களில் வைக்கும்போது அது எளிய மக்களுக்கு ஈஸியாக போய் சேராத ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணும். ஸோ தாவேக அரசு இதை ரீகன்சிடர் பண்ண வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நாமளும் வைப்போம். மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.